ஐயா, ஜானோட மனைவி இவங்க தான் ஐயா. சரி, நீங்க போங்க. சரிங்கய்யா. ஏன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்க புருஷனை பத்தி கொஞ்சம் தெரியணுமா? விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிச்சிடுவாங்க. ம், உன் புருஷன் இப்ப எங்கம்மா இருக்கான்? அவரு வேலைக்கு போயிருக்காருயா. ஆமா, உங்க புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு? அது பண்ணாத வேலை எதுமா இருக்கு? எல்லா வேலையும் பண்ணுமா. இப்பெல்லாம் தப்பு தண்டாலாம் பண்றதே இல்ல சார். ஆனா நீங்க தான் அதோட பேரை அக்யூஸ் லிஸ்ட்ல இருந்து எடுக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அது என்கிட்ட சொல்லிட்டு போகுதா என்ன? போனா போன இடம், வந்தா வந்த இடம். கேசவராஜ், அவங்க போன்ல இருந்து அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஏமா, செல்போன் இருக்கா? இதோ இருக்கு சார். உங்க புருஷனுக்கு போனை போட்டு அவன் எங்க இருக்கான்னு கேளு. ம், சரிங்க சார். சொல்லு. நீ எங்கேயா இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? விஷயத்த சொல்லு. நீ எப்போ வீட்டுக்கு வருவ? என்ன சமைக்கலான்னு சொல்லி கேட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ற. இந்த பாரு, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏதாவது கவிச்சி பண்ணி வை. சூடா இருக்கணும். என்ன, புரிஞ்சதா? ஐயா, அவர் இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதோ கார்ல போயிட்டு இருக்காரு. கேசவராஜ், அந்த அம்மாவோட புருஷன் நம்பரை வாங்கிக்கங்க. இப்ப இந்த டைம்ல அந்த நம்பருக்கு இங்க இருந்து கால் போயிருக்கு. அத வச்சு அந்த நம்பர் எந்த ஏரியால இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியும் இல்ல? நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னா அதை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க மேடம். முதல்ல அதை பண்ணுங்க. என்னத்த நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மாமா எங்க? 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா அப்பாவை விட்டுறேன் தானே அந்த காளி சொன்னா. என்னாச்சு பொண்ணி? ராஜாராம் எங்க? ராஜாராம பார்த்துட்டு தான் சாப்பிடுவோன்னு காலையிலேருந்து எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. நான் இன்னும் அவரை பார்க்கலப்பா. அப்போ பணம் கொடுத்துட்டீங்களா அத்த? ராஜாராம பார்க்காம பணம் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்ல வேண்டியது தானே? எப்படிப்பா சொல்ல முடியும்? அவன் புத்திசாலித்தனமா என்ன மட்டும் தனியா வர சொன்னான். நானும் அப்படியே போனேன். நான் தனியா போனது அவனுக்கு வசதியா போயிடுச்சு. பணத்தை கொடுத்தாதான் அவரை விடுவேன், இல்லைன்னா அவரை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினான். பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போனதுக்கு அப்புறம் அவரை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு என்னமோ அவரு வேற பிளான் பண்ற மாதிரி தெரியுது அத்த. இல்ல ஸ்வேதா, இது எல்லாமே வாணி அக்கா சொன்னதுதான். அவங்க பிளான் படி தான் எல்லாமே நடந்துச்சு. அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க, அவன் கேட்ட மாதிரியே கொடுத்துடலாம். அவன் உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜாராம அனுப்பாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி முன்னாடியே யோசிச்சிருந்தா அதுக்கேத்த மாதிரி வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கலாமே. இல்ல ஸ்வேதா, இப்பவும் போலீஸ் அவரை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட நான் பணம் கொடுத்தேன்ல, அந்த பேக்ல ஒரு ஜிபிஆர்எஸ் டிவைஸ் இருக்கு. அந்த பேக காளி எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாலும் அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியாவது போய் கண்டிப்பா அவரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்புறேன். வாணி அக்கா உறுதியா என்கிட்ட சொன்னாங்க, நிச்சயமா ராஜாராம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாருன்னு. நானும் வாணி அக்கா மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். கண்டிப்பா அவர் திரும்பி வந்துருவாரு. ஏய், நீ எதுக்கு அழற? தைரியமா இரு ஐஷு. நீ தான் அத்தைக்கு தைரியம் சொல்லணும். டேய், எவ்வளவு தூரம் இப்படியே கூட்டிட்டு போறீங்க? டேய், நல்லா தெரிஞ்சு போச்சுடா, நீங்க என்ன விட போறதில்ல. நீங்க இந்த தடவை என்ன ஏமாத்துறீங்க. டேய், நீங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா. உங்க புத்தி காமிச்சிட்டீங்களா? விடுங்கடா. என்ன ராஜாராம் சார் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசினதே மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன, உங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளவுதானே? டேய், சாருக்கு அந்த கை கட்ட அவுத்து விடுறா. சரிண்ணே. சார், இனிமே இது உங்களோட கார். நாங்க இங்கே இறங்கிடுறோம். நீங்க சும்மா ராஜா மாதிரி காரை ஓட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க சார்.
சார் சந்தோஷமா போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க சார். காளி அண்ணா, நீங்க சொன்ன இடத்துல வண்டியை நிப்பாட்டி நாங்க இறங்கிட்டோம். ராஜாராம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு காரோ ஆட்டோவோ பிடிச்சி வீட்டுக்கு போய் சேருங்க. நான் பெங்களூர் போய் சேர்ந்ததும் உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டுறேன். காளி அண்ணா, ஒரு சந்தேகம். கேளு ஜான். ராஜாராம் போன உடனே போலீஸ்ல எங்களை மாட்டி விட மாட்டாரு? அதுக்கு அவன் உயிரோட இருந்தா தானே. என்ன சொல்றீங்க? ஒன்னும் கவலைப்படாத, அவன் கார்ல பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். 20 நிமிஷத்துல பாம் வெடிச்சிடும், அவன் போய் சேர்ந்துருவான். அண்ணா போலீஸ்ண்ணா. அண்ணா யோ குடிங்கயா. ஏய் நில்லு. ஏய். சொல்றா, எங்கடா ராஜாராம்? உண்மையை சொல்லுங்கடா. கார்ல தான் சார் நாங்க கூட்டிட்டு வந்தோம். கொஞ்சம் முன்னாடி தான் சார் நாங்க கார்ல இருந்து இறங்கி அவர்கிட்ட காரை கொடுத்து அனுப்புறோம் சார். இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு சார். வீட்டுக்கா? என்னது, ராஜாராம் வீட்டுக்கு போனா அனுப்பிட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார். காளி அண்ணன் தான் சார் சொன்னாரு. அவர் சொன்னபடி நாங்க செஞ்சுட்டோம் சார். காளி ராஜாராம ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்கானா? இதுல ஏதோ வில்லங்கமா தெரியுதே. யோ குடியா இவன. ஏய் ஒரிஜினலா உங்க பிளான் என்னன்னு சொல்லு, இல்ல சுற்றுவேன். சார் 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 சுட்டுறாதீங்க சார், சுட்டுறாதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ராஜாராம் ஓட்டிட்டு போற கார்ல காளி அண்ணன் பாம்பு வச்சிருக்காரு சார். சார் சார் அது இன்னும் 20 நிமிஷத்துல கரெக்டா வெடிச்சிடும் சார். ஏய் ராஜாராம் எந்த வழியாடா போறாரு? ஏய் எங்க அப்பா எந்த கார்ல போயிருக்காரு? வண்டி நம்பர் என்ன? யோ, பெங்களூர் ஏர்போர்ட் இன்னும் எவ்வளவு தூரையா இருக்கு? ஏன் அவசரப்படுற? நிறுத்தி நிதானமா ஜாலியா போவோம். அதுக்குள்ள போலீஸ் தேடி வந்து நம்மள புடிச்சிட்டா? இருந்தால் நீ ரொம்ப தான் பயப்படுற. என்ன நம்புறமா குட்டி? உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு, நான் என்ன அப்படியே விட்டேன்? உன்னையும் ரிலீஸ் பண்ணி 10 கோடி ரூபாய் பணத்தையும் அடிச்சிட்டேன்ல. இப்ப போலீஸையும் டைவர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஜிபிஆர்எஸ் இருக்கிற பெட்டியை ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டி இப்போ விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க சீக்கிரமே அதை வளைச்சு பிடிச்சிருவாங்க. உள்ள திறந்து பார்த்தா காளி இருக்க மாட்டான், காளி பெட்டி தான் இருக்கும். அதே நேரத்துல ராஜாராம் போயிட்டு இருக்க அந்த வண்டி பூம். எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறேன். இப்படிப்பட்ட காளி பக்கத்துல இருக்கும் போது உனக்கு பயமோ கவலையோ வரலாமா? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு. எங்க சிரிப்பாக்கலாம்? யோ வாங்க. ஓ என்ன இது? ஏய் காளி எங்க? ஏமா 2 பேரும் வெளியில வாங்க. வாங்கன்றல, தப்பிக்க நினைச்சிங்க ஷூட் பண்ணிடுவேன். ஏய் இறங்கு. கான்ஸ்டபிள் அவங்கள ஜீப்ல ஏத்துங்க. யோ ஏரியா ஏறுங்கறல, உள்ள போ. என்ன காளி, பொன்னியோட சொத்து, ராஜாராமோட சொத்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போலான்னு பிளான் போட்ட. கடைசியில மிஞ்சு போன அந்த 10 கோடி ரூபாவும் போயிடுச்சா? நீ மத்தவங்களை விட புத்திசாலிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே முட்டாள்னு நீ நினைச்சு பாரு, அது ரொம்ப தப்பு. எப்படி எப்படி? ஜிபிஆர்எஸ் டிவைஸ் பெட்டியில இருக்கிறதுனால அந்த பெட்டிய நீ தாம்பரம் தாண்டி அனுப்புவியா? நீ அப்படிதான் திங்க் பண்ணுவ, எங்களை இப்படிதான் சீட் பண்ணுவேன்னு எங்களால கெஸ் பண்ண முடியாதா? போலீஸ் உன்னோட ஸ்மார்ட். பணப்பெட்டி இருக்கிற கார் இப்ப விழுப்புரம் தாண்டி இருக்குமா? அப்ப எப்படி போலீஸ் உன்னை மடக்கிடுச்சுன்னு தானே நீ முழிக்கிற?
ஜிபிஆர்எஸ் டிவைஸ் பெட்டியில மட்டும் இல்ல, 10 கோடி ரூபாய் பணத்திலயும் இருக்கு. வாணி, என்ன வேணா போலீஸ் வச்சு புடிச்சிருக்கலாம், ஆனா அந்த ராஜாராம் மேல போய் சேர போறானே, அவனை எப்படி காப்பாத்த போற? எங்க காளி என் கதையை முடிச்சிருவானோ, பொண்ணையும் குழந்தைங்களையும் பார்க்காம போய் சேர்ந்துருவணும்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை நான் பயந்தபடி நடக்கல. அந்த கடவுள் என்னை கைவிடல. கடவுளே, டைம் வேற போயிட்டே இருக்கே. அப்பாவோட கார் வேற இன்னும் கண்ணில் படல. அவர் எங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியலையே. அவரை பார்த்து உடனே காரை நிப்பாட்டணும். கடவுளே, என்ன மாதிரியே பொண்ணையும் பசங்களும் என்னை பார்க்கணுன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரணும். என் மனசோட வேகத்துக்கு இந்த கார் வேகமா போக மாட்டேங்குதே. அப்பா, காரை பார்த்துட்டேன். பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது காரை நிப்பாட்டி ஆகணும். காரை நிப்பாட்டுங்க. அர்ஜுன், அப்பா வண்டி விட்டு கீழே இருங்கப்பா. வண்டியில பாம்பு இருக்கு. என்னப்பா சொல்ற? வாங்கப்பா, வாங்க வாங்க. வா ராஜாராம். இரு, அதான் வந்துட்டேன்ல. அழாத, அழாத. ஆர்த்தி தட்டு கொடுங்க. கொடுங்க. ஏன் எப்பவும் எல்லாருக்கும் நான் தானே ஆர்த்தி எடுப்பேன். இப்ப என்ன முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? ஏன் அப்பாவுக்கு நான் தான் எடுப்பேன். நீங்க கொடுங்க. ஓ சரி விடுமா, அவ இஷ்டப்படி அவளே ஆரத்தி எடுக்கட்டும். இந்தா எடு, உங்க அப்பாவுக்கு நீயே ஆர்த்தி. போதும் போதும் குடு. உள்ள போப்பா. அப்பா வாங்க போலாம்.
கஷ்டப்பட்டுட்டீங்களா? இல்லைன்னு மறுக்க முடியாது பொண்ணு. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டா கஷ்டமும் ஞாபகத்தில் இருக்காதுல்ல. எனக்கு கஷ்டம்னா உங்களை எல்லாம் பார்க்க முடியாம இருந்தது மட்டும்தான். நான் எப்ப கண்ணை மூடினாலும் நம்ம பிரியா வந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும் பொண்ணி. ராணிமா, நீங்க இல்லாம நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். ஆனா நாங்க எல்லாரும் இல்லாம நீங்க அங்க தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னு மறுக்க முடியாது பொண்ணி. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு இனிமே நம்ம சந்தோஷமா இருப்போம். ராஜாராம் சொல்றதுதான் சரி. எப்ப கஷ்டங்களை கடந்து வந்துட்டோமோ அதுக்கப்புறம் கஷ்டங்களை பத்தி பேசாம சந்தோஷமான நிமிஷத்தை மனசார ஏத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அக்கா, வாணியக்கா எப்ப என் பிரச்சனையில தலையிட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே என் பயம் எல்லாம் போயிடுச்சுக்கா. நான் தெம்பாயிட்டேன். மாப்பிள்ளை காணாம போனாருங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா மாப்பிள்ளை கோலத்துல ஒரு பக்கம் இருந்து அடிச்சானே லூட்டி, அதை நினைச்சா இப்ப கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த காளியால இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருமே அவஸ்தைப்பட்டிருக்கும். நீ சொல்றது உண்மைதான்டா. ஆனா வாணியக்கா எப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த பிரச்சனையை தடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எனக்குள்ள இருந்த பயம் எல்லாம் போய் நான் தெம்பாயிட்டேன். அது போதும் பொன்னி, நீ தெம்பா மாறிட்டல்ல. இந்த வீடு கஷ்டப்படாத அளவுக்கு நீயே பாத்துக்குவல்ல. ஆமாக்கா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னாச்சு? நீ என்ன தப்பு பண்ண? ராஜாராம் ஏன் உன்னை மன்னிக்கணும்? ஓ அப்பா கிட்ட இருந்து உனக்கு நியாயமான உரிமை கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு நீ மீறி போயிட்ட. அதான் நாங்க அப்பப்ப வந்து தட்டி கேட்டுட்டோம்ல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி அழுகுற? இல்ல ராணிமா, இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். மாயா போதும், அமைதியா இரு. மாயா, எப்போ உன்னை மாமா மகளா ஏத்துக்கிட்டு உனக்கான உரிமையெல்லாம் கொடுத்துட்டாரோ அப்பவே நீ நல்லவளா மாறிட்ட. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அந்த காளியோட சொந்த புத்தியால் நடந்தது. அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ எதுக்கு வருத்தப்படுற? இன்னும் சொல்ல போனா அந்த காளியால நீயும் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்ப இல்ல? அவரு சொல்றதும் உண்மைதான் மாயா. நல்ல வேளை வாணியக்கா இருந்ததுனால காளிக்கிட்ட இருந்து நீ எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்ட. அதுவே போதும் எனக்கு. நீங்க எல்லாருமே பெரிய மனுஷ தன்மையோட பேசுறீங்க. ஆனா அந்த காளிங்கிற ஒரு தரித்திரத்தை தேடி கண்டுபிடிச்சு நான் தானே கூட்டிட்டு வந்தேன். இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு உண்டான காரணம் இல்லாம நடக்காது. பொதுவா நாம அந்த காரணங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றதும் கிடையாது. இப்ப உன் விஷயத்திலயும் அப்படித்தானே. நீ எதையும் தேடாத. அதான் ராஜாராமே சொல்லிட்டார்ல, உனக்கு உரிமை கிடைக்க போதுங்கிற விஷயம் உறுதியாகிற வரைக்கும் தான் நீ பழைய மாயாவா இருந்திருக்க. எப்ப உன் அப்பாவும் இந்த குடும்பமும் உன்னை ஏத்துக்க தயாராயிட்டாங்களோ அந்த நிமிஷமே நீ இந்த வீட்டோட பொண்ணா மாறிட்டியே. இந்த பாரு மலரு, உன் ஆசை என்ன? ஊருக்குள்ள உன் அப்பா வாயால உன்னை மகன்னு கூப்பிட, அவ்வளவுதானே? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மலரை ஏத்துக்கிறதுக்கு எல்லாரும் தயாருதான். இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஊரை கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி மலரு முறையா ஏன் மகனை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஐயோ சரிம்மா, சரி சரி. என்ன ஸ்வேதா,
சந்துரு மேல கோவம் எல்லாம் போயிடுச்சா? பாரு, நியாயமா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி புருஷங்க இப்படி தப்பா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா நியாயமா கோவம் வர வேண்டியதுதான். அது தப்பில்ல. ஆனா வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டூ மச். சாரி ஆண்டி. சூழ்நிலை சுழட்டி அடிச்சா இப்படிதான் நாமளே நம்மள மறந்துடுவோம். அந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா இருக்க பழகிட்டா வாழ்க்கையே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். என்ன ஐஷு, எல்லாம் ஓகே தானே? ராணியக்கா, நான் ஒன்னு சொல்லுவேன், கோச்சுக்க கூடாது. சரி, கோச்சுக்காம இருக்கிற மாதிரி சொல்லு. இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. அட சூர்யா, உன் அம்மா அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல அந்த 10 கோடி ரூபாவை மறந்துட்டா. கார்ல உன் அம்மா கொடுத்த பணம் அப்படியே பத்திரமா இருக்கு. போய் பணத்தை எடுத்துட்டு வா. வாணி அக்கா ராஜாராம மட்டும் மீக்கல, அந்த பணத்தையும் மீட்டு கொடுத்துட்டா. ராணியக்கா, சொந்தமும் உறவும் சரியா அமைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த பணம் எல்லாம் 2ஆம் பட்சம் தானே. சரியா சொன்ன. இனி இந்த பொன்னி குடும்பத்துல வரப்போற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா பிறக்க போற நாள் தான்.